கடந்த 21ஆம் தேதி மாநாடு நடந்துச்சு, அவங்களோட மாநாடு. அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா விஜய் ஏதாவது பெருசா முக்கியமான விஷயத்தை அறிவிக்க போறாரு, ஏதாவது ஆக்கப்பூர்வமா பேசுவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அங்க நடந்தது ஒரு வாக்கிங் ஷோவா தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல எந்த ஒரு மாநாட்டு நடந்தாலும் வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா நடந்து போறது அதெல்லாம் மாநாட்டுல இருந்திருக்காது. அது ஒரு ஸ்டார் நைட்ல தான் அப்படி இருந்திருக்கும். அதுக்கு பிறகு ஆக்கப்பூர்வமா என்ன பேசியிருப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால விஜயோட எதிர்பார்ப்பாளர்கள், விஜய் கட்சியில இன்னும் சேராதவங்க, விஜய்க்கு வாக்களிக்காதவங்க, இவர் என்னதான் பண்றாரு, இவருக்கு நம்ம ஓட்டு போடலாமான்றவங்க தான் இங்க ஜாஸ்தி பேர் இருக்காங்க. அன்று மாநாட்டிற்கு வந்தவர்கள் அனைவருமே விஜயோட ரசிகர்கள் தான். இதுல அடித்து சொல்லணும்னா பணம் கொடுக்காம வந்த கூட்டம், திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், பணம் செலவு செய்தால் மட்டும்தான் கட்சியில இருந்து கூட்டத்தை கூட்ட முடியும். எந்த பணமும் கொடுக்காம 2025ஆம் ஆண்டு இந்த நூற்றாண்டுல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஆனா அவ்வளவு பேருமே ரசிகர்களா இருந்திருக்காங்க. இவர்களை தொண்டர்களா மாத்துறது கூடிய யுக்திய என்ன கையில அவர் எடுத்திருக்காருன்றது